யுனிவர்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட கேரக்டரை பேச பேச நம்ம பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு செய்திகளை இன்றைக்கி அவரை பற்றின பதிவுகளும் புத்தகங்களும் ரொம்ப ரேர் அண்ட் ரேரஸ்ட்டாக மாறி பதிப்புகளும் குறைந்து போய்விட்டது. இது காணொளி காலமாக மாறிவிட்டது. ஆகையினால் திராவிட இயக்கத்தின் ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக இருந்து திராவிட இயக்கத்தில் தேசிய இயக்கத்தில் இருந்து பார்ப்பனிய அரசியலிருந்து மீட்டெடுத்த மகத்தான தலைவன் எம்ஜிஆர் ஆட்சி காலம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் நான் அந்த செய்தியை சொல்கிறேன். திடீரென்று அவர் முளைத்து அவர் எப்படி தன் வாழ்நாள் முழுவதும் மரணிக்கும் வரை அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த தோல்வியே காணாமல் மரணிக்கும் வரை அவர் யாரும் வெற்றி கொள்ள முடியாமல் எப்படி இருந்தார்களே, அவருடைய குணநலன் தான் ரொம்ப முக்கியமானது. அவருடைய கேரக்டர் தமிழர்கள் அது மறக்கவே இல்லை. எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன பெரிய பதிவு செய்கிறதுக்கு தானே அவர் எல்லாம் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார்னு எழுதுறது வைக்கிறது. அப்படிலாங்கிற ஏன் இன்றைக்கி கொடுத்து நீங்கள் எழுதுங்க. அவர் அப்படி கிடையாது. அதை பாக்கியராஜ் அவர்கள் பதிவு செஞ்சுருக்கிறார். அவருக்கு என்ன நடந்ததுங்கிறத பதிவு செய்கிறார். அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் தான் நமக்கு செய்தி. நீங்கள் கோயிலுக்கு போனாலும் நீங்கள் சோறு போடுறாங்க. யார் சோறு போடுறா? யார் மூலமாக சோறு போடுறா? எம்ஜிஆர் விஜயகாந்த் இருக்கிறாப்புல கொடுத்தாருங்க. இன்றைக்கி பேசுகிறாங்க, மக்கள் மறக்கலையே. அதுக்காக ஆட்சியை எம்ஜிஆர்கிட்ட கொடுத்தாங்க, விஜயகாந்த்கிட்ட கொடுத்துட முடியுமா? எம்ஜிஆர் தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணி மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சேர்த்து மகத்தான தலைவன் பேரறிஞர் அண்ணாவின் கீழ் அவர் இயங்கி இருந்த மனிதனுக்கும் நீங்கள் சும்மா உங்களுடைய இடத்து பிரச்சனை கட்சிதவங்களுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஆட்சியை கொடுத்துருவாங்களா? மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன் மயில்சாமி கூட தான் உதவி செஞ்சார். ஊரே திரண்டு அவர் திருமணத்துக்கு அவர் மறைந்த இடத்துக்கு போனாங்க. ஏன் நடிகர் விவேக் லட்சக்கணக்கான மரங்களை வைத்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து ஊரே அவருடைய இதுகளில் திரண்டாங்க அவருடைய மரணத்திற்கு. அதனால் எல்லாரும் பேர் பெற்றெல்லாம் முடியாது, வைக்க முடியாது. இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பாக்கியராஜ் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா? பாக்கியராஜ் தன்னுடைய குழந்தையை 2 குழந்தைகள் இருக்குது. அவர் 2வது மனைவி பிரவீனாங்கிற ஒரு மனைவி இறந்துட்டாங்க. இப்போ பூர்ணிமாங்கிற நடிகையை அவர் திருமணம் பண்ணி அவர் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டார். முதல் குழந்தை ஒரு ஆம்பளை பையன் பிறக்கலாம், 2வது ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அப்போது பாக்கியராஜை தன்னுடைய சினிமா வாரிசு என்று அறிவிக்கிற லெவலில் பாக்கியராஜ் இருந்தாப்புல. பாக்கியராஜ் மேலே எம்ஜிஆருக்கு ரொம்ப பிரியம். அப்போது 2வது குழந்தை பிறந்த இடத்துல இருக்கும்போது எம்ஜிஆர்கிட்ட போய் வாழ்த்து வாங்குறதுக்காக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்குறாங்க. அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறாங்க. சரி, பெர்மிஷன் கேட்டு உள்ளே போயாச்சு. நான் கமலஹாசனுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது அதுவல்ல செய்தி. இதில் இருக்கக்கூடிய நுட்பம் நீங்கள் பார்க்கணும். அதான் மனித நேயம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன். அவருடைய கருணையும் காருண்யமும் சிந்திக்கக்கூடிய திறன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். பாக்கியராஜ் வீட்டில் இருந்து போயிட்டார். இப்போது ராமாவரம் தோட்டத்துக்கு போயாச்சு. எம்ஜிஆர் வரக்கூடிய அந்த நேரம் வருகிறது. அப்போ சொல்லும்போது இவர் காத்திருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இந்த ஃபேமிலியை உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ அங்கே போய் காத்திருக்கக்கூடிய அந்த டைனிங் இருக்கு இல்லையா, வெயிட்டிங் இடத்துல அங்கே உட்காந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே டைனிங் முடியுது. அவருக்கு முடிச்சுட்டு உட்கார வச்சுட்டாங்க. இப்போது வர இப்போ பேசும்போது அவர் சொல்கிற அந்த போட்டாவை பார்த்து கேட்கும்போது அது யார் அப்படின்னு சொல்லி கேட்காப்புல, எம்ஜிஆர் தாத்தா அப்படிங்க. அப்போ சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஓடி இதுவரைக்கும் எம்ஜிஆர் அவர்களை யாரும் தாத்தா என்று அழைத்தது கிடையாது. ஒன்று தலைவர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அங்கிள்னு பேசுவாங்க. இது என்ன தாத்தான்னு சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்துருக்கீங்க? ஏங்க நானாக சொல்லியிருக்கேன், அந்த குழந்தை சொல்லுதுங்க, நான் என்ன செய்ய முடியும்? பாப்பா 2வது மக சொல்லுது, நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு. இல்லைங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, வைக்கக்கூடாது. தலைவர் ரொம்ப வருத்தப்படுவாங்க, வைப்பாங்க. தாத்தான்னு சொன்னால் நீங்கள் என்ன, அவருடைய பிம்பம் முடங்கிடும். யார் சுற்றி இருக்கிறவங்க. ரைட்டு, நான் முடிஞ்ச அளவுக்கு அப்படிலாம் கூப்பிடாத வைக்கான்னு சொல்லி எம்ஜிஆர் பாக்கியராஜ் சொல்லி வச்சுருக்கிறாப்புல குழந்தைய. இப்போது எம்ஜிஆர் அதில் லிஃப்டில் ஏறி இறங்குறாங்க. ஜானகி அம்மா கூட வருது. கூட வந்த உடனே உட்காந்துருக்காங்க 2 பேரும். அந்த கேட்டு திறந்த உடனே இந்த குழந்தை சொல்லிச்சா, ஐ எம்ஜிஆர் தாத்தா அப்படின்னு. எல்லாம் கப்சிப்புன்னு இருக்கான் அப்படியே. ஐ எம்ஜிஆர் தாத்தா வந்துடுச்சு அப்படின்னு. எம்ஜிஆர் தாத்தான உடனே எம்ஜிஆர் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறார். எதுக்கு தெரியுமா? தன்னை தாத்தா என்று உறவு சொல்லக்கூடிய அந்த ஒரு குழந்தையை நினச்சி நெக்குருகி போய் நிற்கிறார்.
அப்படியே நடந்து வந்து அந்த குழந்தையை அள்ளி தூக்கி ஆசை தீர முத்தம் குஞ்சிக்கிறார். இன்னொருக்கா சொல்லுங்க, தாத்தா தாத்தாங்கிறார். கண்களில் கண்ணீர் வருவார். அப்படியே இருந்துட்டு ஜானகி அம்மாட்ட சொல்கிறாப்புலையா, செயின் எடுத்து வந்தேன் மறந்து போயிடுச்சு அப்படிங்க. பாருங்களேன், பெட்ரூம் அங்கே இருந்து பாருங்களேன், ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்துருங்களேன் அப்படின்றான். உடனே சொல்லுங்க, இல்லைங்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, இந்த அம்மா சொல்லுது, ஜானகி அம்மா சொல்லுது. அப்படின்னு பையன் இப்படிலாம் பார்க்குற மாதிரி பட் இல்லைம்மா நான் வச்சுட்டு வந்துட்டேம்மா போய் எட்டுவாம்மா. இல்லைங்க நீங்கள் பார்த்தேனே வச்சேன்னு சொல்லி அவங்க இல்லைங்க வீட்டுக்குள்ளே அந்த சைடில் இருந்தால் நாங்கள் வந்திருக்கோம், லிஃப்ட்டில் கீழே இருந்தால் மேலே வந்திருக்காங்க, இல்லை மேலே இருந்து கீழே வந்துருக்குறாங்க, அவ்வளோதானே இருக்கோம் அப்படின்னு. உடனே நீ போயிட்டு வான்னு சொல்லி எடுத்து வந்து ஒரு செயின் எடுத்து வந்தோம். இப்போ ஜானகி அம்மா கீழே போய் ஒரு செயினை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. செயின் எடுத்து வந்து எம்ஜிஆர் கையில் கொடுத்த உடனே இதை நீ அந்த குழந்தைக்கு போடு அப்படின்னு. யார்? பையனுக்கு போடு. இல்லை பெண் குழந்தைக்கு தானே போடணும்னு சொல்லியிருக்கீங்க, இல்லை அந்த பையனுக்கு நீங்கள் போடுங்கன்றிருக்க. உடனே ஜானகியம்மா அந்த பையனுக்கு ஒரு செயினை போடு. உடனே கோட் பைக்குள்ளே உள்ளேருந்து எடுத்து அந்த செயினை எடுத்து சிரிச்சுக்கிட்டே இந்த பெண் குழந்தை கழுத்தில் போடுறான். செயினை போடுறாப்புல. ஏங்க இந்த செயின் இருக்குல்ல, பிறப்பு என்னை போய் 8 வரை சொன்னீங்களே, அது போட்டிருக்கலாம்ல அப்படின்ன உடனே, அப்படி இல்லைம்மா இந்த குழந்தைக்கு செயினை போடுவோம், பாக்கியராஜ் பையனை கூட்டுவான்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த சின்ன பையன், அப்போ இந்த பையன் என்ன நினைப்பா, அப்போ பாப்பாவுக்கு செயின் போடக்கூடிய எம்ஜிஆர் தாத்தா தனக்கு போடலைன்னு சொல்லி தப்பாக நினைக்க மாட்டாப்லையா, ஏமாந்துட மாட்டாப்லையா? குழந்தை தானே இது, கொஞ்சம் வயசு 3 மாதம் 4 மாதம்னா 7-8 மாதம்னா இதுக்கு என்ன குழந்தை, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? ஏமாந்துடக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு இன்னொரு செயினை கொண்டு வந்து போட சொல்லிவிட்டு நான் இந்த குழந்தைக்கு போட்டேன். என்ன ஒரு கண்ணியம் நினச்சிப்பாங்க. யார் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பா, யார் எந்த வரலாற்றில் நம்ம வந்து பார்க்குறோம், எங்கே இப்போ இதை நம்ம பேசுகிறோம் இல்லையா, இந்த செய்தியை சும்மா யாரோ எழுந்த வாந்தி எடுத்து போட்டதில் நம்ம வந்து பேசிக்கிட்டு அப்படிலாம் கிடையாதுங்க தோழர். பாக்கியராஜ் நெக்குருகி அவர் எழுதியிருக்கக்கூடிய பாக்கியாவில் எழுதியிருக்கக்கூடிய செய்தி தான் உங்களுக்கு சொல்கிறாங்க, வரலாற்றுப்பூர்வமான செய்தி. பாக்கியராஜ் அவர்கள் இன்றைக்கி உயிரோடு தானே இருக்கிறார். அவருடைய மனைவி பூர்ணிமா பாக்கியராஜ் உயிரோடு தானே இருக்கிறார்கள். அவரோட பையன் சாந்தனு உயிரோடு தானே இருக்கிறார். அந்த பெண் குழந்தை அம்மு அதுவும் உயிரோடு தானே இருக்குது. எல்லாருமே இருக்காங்கல்ல. இதை போய் யாரையும் மறைக்க முடியுமா? யார் யார் எப்படி செஞ்சுருக்கிறாங்க இருக்கலாம். ஆனால் இவர் ஒரு அதிகாரத்திற்கு வந்த பிறகு, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆயிரங்களில் சொல்லலாம் வைக்கலாம், செய்யணுங்கிற நினைப்பும் அந்த சிந்தனை படக்கூடியவர்கள். ஒரு குழந்தை ஏமாந்துடக்கூடாது, தன்னை பார்த்து ஒருத்தங்களுக்கு கொடுத்து ஒருத்தங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த மனிதன் நேயம் தான் அவனை ஒரு மகத்தான மனிதனாகவும் ஒரு மாபெரும் தலைவராகவும் அவரை மாற்றும். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்கிறோம். நாம் நம்மை மட்டும் பார்க்கக்கூடாது, நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் என்ன நிலையில் இருக்காங்கன்னு பார்க்கணும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட தனக்கு வைக்கக்கூடிய அதே அளவு சதவீதம் வலது பக்கம் உள்ள இலைக்கும் இடது பக்கம் உள்ள இலைக்கும் நமக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குதான்னு பார்க்கணும். நான் ஒரு இடத்துல இதை சந்திச்சிருக்கிறேன். மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஒரு இடத்துல சாப்பிட்ற இடத்துல நான் பார்க்கும்போது சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எதிர் வரிசையில் வந்து அந்த இடத்துல சாப்பாடு கிடையாது, சரியான இந்த அளவீத விகிதம் இல்லைன்னு அந்த இலைக்கு வச்சுட்டு இங்கே வாங்க, அப்படி இல்லைன்னா இருந்துச்சு நான் அந்த இலையில தான் உட்காருவேன். நான் பார்த்துருக்குறேன் சில செய்திகள். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர்கள், ஒரு குக்கிராமங்களிலிருந்து பிறந்த மனிதர்கள், அவர்கள்லாம் ஒரு பெரிய இடத்திற்கு வந்து மக்களால் கொண்டாடப்படுகிறார்கள்னா, மக்கள் அன்றாடங்காட்சியாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் ஒரு மனிதனுக்காக உயிரை கொடுக்கிறார்கள், தீயை வைத்து இறக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கேரக்டர் வென்று நிற்கிறதுக்கு வந்து சும்மா சாதாரண விஷயமாங்க. இதெல்லாம் எம்ஜிஆரை போன்ற ஒரு மாபெரும் தலைவர்களால் ஈர்க்கப்பட்டு, பேரறிஞர் அண்ணா அவர்களால் வார்ப்பிக்கப்பட்டு, தந்தை பெரியார் கொள்கைகளை உள்வாங்கி அடித்தட்டு மக்களின் பிரச்சனைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள்தான் தலைவர்களாகவும் அவர்கள்தான் சிறந்த ஆட்சியாளர்களாகவும் மாறுகிறாங்க.
அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய இது. ஒரு குழந்தைக்கு போட்டு இன்னொரு குழந்தைக்கு போடலைன்னா அப்போ என்ன நினைப்பாங்க? இது ஒன்றும் சும்மா தகர கயிறு கையில் இது கயிறு கிட்டுறது இல்லை, தங்க செயின். இன்றைக்கி 1 லட்சம் ரூபாய்க்கிட்ட ஆகுது ஒரு பவுனு. நினச்சி பாருங்க. கமலஹாசன் குழந்தைக்கு அவர் தூக்கி கொடுத்த செய்தியை நான் பதிவு செய்திருக்கிறேன், அதையும் கேட்டு பாருங்கள். அள்ளி அள்ளி கொடுத்த கரங்கள். அவர் இறந்த பிறகும் தனக்கென்று இல்லாம், தனக்கென்று எதை வைத்துக் கொண்டது கூட. இன்றைக்கி அந்த கட்சி 1000 பிரச்சனைகள் இருக்கட்டுங்க. நாடு தன்னை தகுதியாக்கி கொள்ளும், அதெல்லாம் எந்த பிரச்சனை கிடையாது. ஜனநாயகம் தலைப்பெறுவதற்கு இன்னும் நாம் எவ்வளவோ தூரம் பயணப்பட வேண்டியிருக்கிறது. அதுக்காக எல்லோரும் கொடுத்த காசை ஒரு குடும்பத்திற்குள் தனக்குள் உள்ள வார்ப்பிக்கக்கூடிய மனிதர்களை நம்ம என்ன சொல்ல முடியாதா? எம்ஜிஆரின் கேரக்டரை சிதைக்க நினைக்கக்கூடிய இந்த சமீபகால போக்கிற்குத்தான் நான் இந்த பதிலை நான் யூனிவர்சல் மூலமாக சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். நான் எம்ஜிஆரின் ரசிகன் அல்ல, நான் எம்ஜிஆரின் படங்களை பார்த்தவன் அல்ல, அதற்கு காரணம் நான் அல்ல. ஆனால் எங்கள் தலைவர்கள், எங்களை வார்ப்பித்தவர்கள், எங்கள் தமிழ் மக்களுக்காக உயிரை கொடுத்த போராடிய போராளிகளுக்கு அவர் என்று தன்னுடைய சொத்துக்களை கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்து தமிழர்களுக்கான தேசம் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்த அந்த கரங்களை பேச பெரிதும் இனியவன் என்ற நிலையில் தான் நாங்கள் விமர்சனம் செய்வதை தவிர்த்து அவருடைய உண்மைகளை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆட்சிக்கு வந்துட்டால் எதிர்க்கிறவெல்லாம் தப்பான ஆயிடுவானா? பேசினா உண்மை ரொம்ப நிர்வாணப்பட்டு நிற்கும். அதனால தான் எம்ஜிஆரோட கேரக்டர்களை நாங்கள் சொல்கிறோம். நாங்களும் திராவிட இயக்கவாதிகள், தமிழர்களின் நலம் மிக்கவர்கள். தான் அதிகாரத்திற்கு வந்தால்தான் எதையும் செய்வோங்கிறது தனித்துவத்திற்காக இருப்பது கிடையாது. நாங்கள் கோர்ட்டில் அப்படி செய்வோம் இப்படி செய்வோங்கிறது கிடையாது. இன்றைக்கி சினிமா நடிகர்கள் கூத்தாடித்தனமாக பேசிக்கொண்டு என்னத்தையோ எம்ஜிஆர் கட்சியவே இவங்க காப்பாற்றுறது மாதிரி மற்ற கட்சிங்க எங்கடா போயிருந்தீங்க நீங்கள் எல்லாம்? நீங்கள் உழவு நாளா? ஒரு பூட்டிய வீட்டு கதவை திறக்காதவன், நாய்க்கு சோறு வைக்காதவன், பறவைகளுக்கு தண்ணீர் வைக்காதவன், ஏய் நீயும் எம்ஜிஆரும் ஒன்றா? நெஞ்சு கொதிக்கிறது. தலைவர்கள் எல்லாம் ஒன்றாப்பா, நானும் எம்ஜிஆர் தான். ரொம்ப கஷ்டம் தோழர்களே. ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு சூரியன் தான், ஒரு நிலவு தான். போராளிகள் தான் வரலாற்று நிலை பெறுவார். இவங்களாம் வருவாங்க, மின்னணி மாதிரி எரிஞ்சு தாம்பலாக போயிடுவாங்க. ஆகாயத்தை யாரும் அழுக்காக்க முடியாது என்று சொல்வதைப் போல, ஆதவனை யாரும் மறைக்க முடியாது என்பதை சொல்வதைப் போல, எம்ஜிஆரின் புகழை யாரும் சீர்குலைக்க முடியாது. அதுதான் இந்த பதிவாக நான் பதிவு செய்கிறேன். ஒரு குழந்தை மனம் உண்ட தலைவருக்கு நன்றி. வணக்கம் தோழர்களே.